கடவுள் உலகத்தையும் மனிதனையும் படைத்து வைத்திருந்த போது மனிதர்கள் இனவிருத்தி அடைந்து பெருகினார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் அதிகமாக குற்றங்களை புரிந்தார்கள். தேவனுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்தார்கள், அநியாயம் செய்தார்கள். இப்படியாக மனிதர்கள் கட்டுப்போனார்கள். அதோடு கூட அவர்கள் வாழ்ந்த உலகத்தையும் அவர்கள் கெடுத்தார்கள். இந்த உலகம் குற்றங்களாலும் அநீதிகளாலும் நிறைந்ததாகிவிட்டது. எனவே கடவுள் இந்த உலகத்தை பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். அப்போது நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடம் அவர் வந்தார். அவனிடம் சொன்னார், நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன். அதற்கு முன்பாக நீ ஒரு கப்பலை போன்ற பெரிய பெட்டியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். அதன்படியே நோவா பெரிய கப்பலை போன்ற ஒரு பெட்டியை ஆயத்தம் பண்ணினான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடவுள் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் அந்த பெட்டிக்குள் வைத்தார். அதுபோல எல்லா உயிரினங்களையும் ஜோடி ஜோடியாக அந்த பெட்டிக்குள் வைத்து பெட்டியை மூடினார். வானத்தை திறந்தார், பூமியை திறந்தார். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் தண்ணீர் வந்தது. தண்ணீர் பெருவெள்ளமாக இந்த உலகத்தின் மீது பொழிந்தது. அதன் விளைவாக உலகம் தண்ணீரில் மூழ்கியது. தண்ணீரால் அந்த உலகத்தில் இருந்த உயிரினங்களும் அழிக்கப்பட்டன. இறுதியாக பேழைக்குள் இருந்த நோவாவின் குடும்பத்தாரும் உயிரினங்களும் மட்டும் தப்பித்தன. இப்படியாக கடவுள் தாம் உண்டாக்கின உலகத்தையும் உலகத்தில் இருந்த எல்லா உயிரினங்களையும் அழித்தார். என்னே பயங்கரம்! ஆண்டவர் இயேசுதானே குற்றங்கள் அநீதிகள் செய்வதிலிருந்து நம்மை பாதுகாப்பாராக. ஆமென்.